வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சப்ஜா சீடு இருக்கு இல்லையா? சப்ஜா விதைகள் வந்து இதோட பயன்கள் எப்படி? இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த எள்ளு இருக்கு இல்லையா? இந்த எள்ளு இருக்க மாதிரி அப்படி இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை டேரெக்டாக சாப்பிட்றதோட நம்மளாம் கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா, இந்த அளவு நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த ஜிகரதண்டா அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? அதுலேயும் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம ரொம்ப நல்லது. நம்ம வந்து வீட்டில் வந்து சர்பத் செய்கிறோம், இல்லை வந்து லெமன் ஜூஸ் செய்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தான், ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா, அது கருப்பாக இருக்குது எப்படியா இருக்குது பாருங்கள். வெள்ளையாக அந்த நடுவில் கருப்பு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டேஸ்ட் ஒன்றுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஒன்றும் ஒமட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஜவ்வரிசிலாம் சாப்பிடுவோம், அது மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், அவ்வளோதான். இதை நம்ம வந்து இது வந்து ரொம்ப நல்லது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது, அயன் நிறையா இருக்குது, மெக்னீஷியம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கப்போ இது ரொம்ப நல்லாவும் இல்லை, கசக்குதுன்னா கஷ்டப்பட்டு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, ரொம்ப நல்லாவும் இருக்குங்கிறதுனால அது நம்மளுக்கு பிடிச்ச சர்பத்துலையோ இல்லை லெமன் ஜூஸ்லையோ போட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இது வந்து என்ன பண்ணோம், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதோட ரொம்ப நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு செரிமானத்துக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோமோ இல்லை 2 நாளுக்கு ஒருக்கா, அது மாதிரி எல்லாத்தையும் டெய்லி சாப்பிடணும் கிடையாது. 2 நாளைக்கு ஒருக்கா, 1 நாளைக்கு ஒருக்கா அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து லெமன் ஜூஸ் செய்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவோம், லெமன் ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சம் உப்பு, ஜீனி. நம்ம வந்து ஏற்கனவே லெமன் ஜூஸ் எப்படி செய்வோமோ அதே தான். அது நான் தண்ணியில் வந்து லெமன் புழிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு, ஸோ இதில் வந்து சுகரு, ரொம்ப சுகர் சுகர் போடாட்டியும் பரவாயில்ல, நம்ம வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது, இது இன்னும் நல்லது, அது மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ எப்போது நம்ம ரெகுலராக இப்படி போட்டு பழகுனால நான் போடுறேன். இதை வந்து நம்ம நல்லா ஆற்றிட்டு அளவு வந்து நீங்கள் 2 ஸ்பூன் ஜீனி, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஜீனி அந்த மாதிரி போட்டால் போதும். ஒரு லெமனுக்கு சிலது லெமன் வந்து பயங்கரமாக புளிக்கும், சில லெமன் வந்து புளிப்பே இருக்காது, சாறு ரொம்ப இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும், இதான் அளவுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ நம்ம நல்லா ஆற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்ஜா சீடையும் கொஞ்சோண்டு, இது வந்து சின்ன ஸ்பூன் அந்த அளவு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அளவு தான் நான் இதோட கொஞ்சம் பாய் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து நிறையா வரும். இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ரெடி. இதில் வந்து கொட்டை இருக்க எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல எல்லா லெமனும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதோட இந்த லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா, இல்லை சர்பத், அது கூட நீங்கள் நன்னானி சர்பத் அது கூட செய்கிறப்பையும் கூட இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வெயில் காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள், அட்ராக்டிவாக. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சப்ஜா சீடோட பயன் பார்த்தோம். அதோட அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி அதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.